தனது மகனை காவல்துறையினர் தனது மகனை தாக்கியிருப்பதாக கதறும் தாய். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஆர்கே நகர் போலீசார் அழைத்து சென்ற நிலையில் நடந்தது என்ன? வடசென்னை கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மோகன். இவர் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான யுவராஜ் என்பவர் தனது தோழியோடு பேசி சண்டை போட்டுக் கொண்டிருக்க அப்போது குறுக்கிட்ட மோகன் யுவராஜுடன் வாக்குவாதம் செய்ய இருவருக்கும் கைகலப்பானதாம். அது குறித்த சிசிடிவி காட்சியையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்த யுவராஜையும் மோகனையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இருதரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் யுவராஜிடம் புகாரை பெற்று மோகனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி புடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். இப்படி எப்ப வருவீங்க? வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி, என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி, எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணி வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச கட் பண்ணி பாத்துருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச கட் பண்ணுவாங்க. சகிச்சுக்கிட்டுதான் ஆகணும், இல்ல. நல்லா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சோத்த தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லும். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா பல்ல இருக்குல்ல, தொடையை தட்டி கவால் விட்டேன். நாளாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவனை எடுக்க வைப்பேன்ட்டு இன்னைக்கெல்லாம் இருக்குல்ல. காலையில நேரமா இருந்துருச்சு, ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? சொன்னாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்குள்ள ஜட்டி கிழிஞ்சிரும், முடிஞ்சு போச்சுங்க. அப்படி ஆயிரும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அவசரப்பட்டு பண்ணிட்டேன், இப்பதான் தெரியுது. பாத்தியா, பக்கத்திலே வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் தம்பி, தெரியுமா? வீட்டுக்கு போய் அடி வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாள, அது வரைக்கும் சந்தோஷம் தான்.